ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை முழுமையாக கேளுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பதிவில் சாய்பாவுடைய வியாழக்கிழமையில் இந்த 9 வியாழக்கிழமை விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் 9 வியாழக்கிழமைக்குள் அதை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் முழு நம்பிக்கையோடும் அதே போல் பொறுமையோடும் இந்த ஒரே 9 வியாழக்கிழமை விரதம் இருந்தால் போதும். அதுக்கு நாளைக்கு மிகவும் அற்புதமான நாள். வளர்பிறை வியாழக்கிழமையில் நாளைக்கு மாத பிறப்பு பங்குனி 1 வியாழன் வரம் தரக்கூடிய அற்புதமான இந்த நாளில் நாளைக்கு நீங்கள் வீடு வாசலில் சுத்தப்படுத்திட்டு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றிடுங்க. தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நீங்கள் குறைஞ்சபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை சொல்லி, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடை, எனக்கு வேலை இல்லைங்க, கடன் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, வீடு கட்டி பாதியிலே நிற்கிது, எனக்கு ஒரு நிலம் வாங்கி அந்த நிலம் எக்ரிமெண்ட் போடணும், அது நிலத்தை வாங்கி கிரையம் பண்ணணும், இது போல் உடல்நல பாதிப்பத்தில் பெரியவங்கள்லாம் படுத்துருக்கிறவங்க எந்திரிக்காமல் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப உடல்நல பாதிப்பில் இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு குழந்தைக்கு சொல்லிக்கிறாங்க, அதுலேருந்து காப்பாற்றணும், இது போல் பல உங்களோட குறைகள் அனைத்தையும் தீர்க்கும் அற்புதமான இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் 9 வியாழக்கிழமை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி விரதம் இருந்து சாயந்தரம் நீங்கள் சாயப்பா ஆலயத்துக்கு இல்லை வீட்டில் இருக்கும் சாயப்பா ஃபோட்டோ அல்லது சிலையை மேடை அனைத்தையும் பலகையில் தொடச்சி கழுவிட்டு சுத்தப்படுத்தி மஞ்சள் அல்லது சந்தனம் பொட்டு வச்சு குங்குமம் வச்சுருங்க. மஞ்சள் நிற ஆடை அல்லது அணிவித்துருங்க. அல்லது ஃபோட்டோவாக இருந்தால் பொட்டு வச்சுட்டு மலர் வைத்திருங்க. அல்லது மாலை அணிவிச்சுட்டு அப்பாவுக்கு பிரசாதமாக ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கற்கண்டாவது வைங்க. 2 தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றி 1 கிளாஸ் பால் காய் வச்சு சக்கரை போட்டு வச்சுருங்க. 2 வெற்றிலை பாக்கு, அதில் 2 1 ரூபாய் நாணயம் வைங்க. சாய்ப்பா உங்கள் மேலே முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த 9 வியாழக்கிழமை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து அந்த பால் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கணும். வீட்டில் இருக்க அனைவருக்கும் கொடுத்துட்டு அந்த டைமண்ட் கற்கண்டை வீட்டில் இருக்கவங்க அனைவருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. உடல்நிலை பாதிப்பில் இருக்கிறவங்க நான் மாத்திரை எடுத்துக்கணும், என்னால் இது முடியாதுங்கிறவங்க ஒரு வேளை மத்தியான உணவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாத்திரை போட்டுக்கலாம். அதே போல் உடலை வருத்திக்கிட்டு சாய்ப்பா எதுவும் செய்யணும்னு சொல்லலை. உங்கள் உடம்பு பாதிப்பு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்குது, ப்ரெஷர் சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக 9 வியாழக்கிழமை எந்த தடை வந்தாலும் நீங்கள் அந்த தடையை மேற்கொள்ளாமல் முழு மனதோடு இந்த விரதம் இருங்க. அந்த 2 1 ரூபாய் நாணயம் சாயப்பா உண்டியலில் போட்டுருங்க. அதே போல் சாயந்தரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒரு 3 பேருக்கு ஒரு மேரி பிஸ்கட் அல்லது ஒரு 10 ரூபாய் ஒரு தண்ணி பாட்டில் இதெல்லாம் கலந்து கொடுங்க. ஒரு 10 ரூபா 3 பேர்த்துக்கு ஒரு தானமாக செய்யும் பொழுது 9 வியாழக்கிழமையோட அந்த விரதத்தோட பலன் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.